ஹாய் எவ்ரிவன், இட்ஸ் ஃபஸ்டே மார்னிங். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைக்கி மார்னிங்கே வந்து நான் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு சில ஒர்க்கெல்லாம் ஆஃபீஸில் முடிச்சு கொடுத்துட்டு சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டேன். பிகாஸ் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் நேற்று எங்கள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வெளில போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு வந்துட்டு நாளைக்கு வரலட்சுமி நோம்பு இருக்குது, நான் பூஜை ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணி சவுகார்பேட் போயிடலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் கேப் புக் பண்ணி சவுகார்பேட் போயாச்சு. போனதுக்கப்புறமா ஃப்ரெண்டு அவளோட அப்பாவை வந்துட்டு டேரெக்டாக அங்கேயே வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் வந்ததுக்கப்புறமா 3 பேரும் சேர்ந்து ஷாப் பண்ண கிளம்பிட்டோம். அவள் என்ன வாங்கியிருந்தா ஃபஸ்ட் அப்படின்னா, ஒரு ஜுவல்லரி ஷாப் தான் நாங்கள் போயிருந்தோம். அம்மனுக்கு ஏதாவது வந்து வச்சு படைக்கணும் அப்படின்னும் போது வந்துட்டு கொலுசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி, கொலுசு எடுக்கிறது தான் எடுக்கிறோம், கல்யாணத்துக்கும் சேர்த்து எடுத்துலாம். ஸோ கல்யாண கொலுசு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு சேலம் வெள்ளின்னு சொல்லிட்டு ஒரு வெளியில் தான் வந்து கொலுசு எடுத்திருந்தாங்க. எனக்கு அது டீட்டெயிலாக என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் சாப்பிட போகணுன்னு பார்த்தா ஆல்ரெடி 3:30 ஆகிடுச்சு. பாட்டி வந்துட்டு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஃப்ரெண்டோட பாட்டி வீட்டில் லஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அங்கே வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு இன்னொரு கடைக்கு போயிருந்தோம். இந்த கடை வந்து ஜெர்மன் சில்வருக்குன்னு ஒரு தனி ஷாப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்து சாமி படங்கள்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போய்